அண்ணா இது மேய்ச்சல் தரங்கண்ணா. மேய்ச்சல் தரம். ஆமா. இது என்ன ரேட் வருது? இது தலைச்சேரி கூட சேர்ந்ததானுங்க. ஏதோ பால் பத்தா வளர்ந்துருக்கு. இது கடா குட்டிங்கண்ணா. ஆமாங்க. இது 1 மாசத்துக்கு வச்சாவே இருக்குங்க. சேலம் கருப்புங்கண்ணா. சேலம் கருப்பு. ஆமாங்க. குட்டி நீட்டு போக்கு இருக்குன்னா இது ஒரு 15 நாள் இருக்குண்ணா. 10 நாள் இருக்குங்கண்ணா. 10 நாள் தான் இருக்குங்க. குட்டி அருமையா இருக்குங்க. அடிக்கரிச்சு பரவக்காது. இது பரவக்காது. வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். கடா குட்டி. இது கடா குட்டிங்களா? ஆமாங்க. நாட்டாடு குட்டிங்களா? நாடு இல்லைங்க, கொடியாடு கூட சேர்ந்தது. நல்லா கிராஸ் தானுங்க. பாருங்க இதெல்லாம் அப்படி தெரியுது பாருங்க. இது எப்படி நான் கிளாஸ்? இதுதான் வெள்ளையில புள்ளி புள்ளி இருந்தா கொடியாடு. எல்லா கலரும் மாறு. எத்தனை நாள் குட்டிங்க? இது இருக்குங்க 1.5 மாசம் இருக்கு. என்ன ரேட் வருதுங்க? 4 ரூபா சொல்லுதுங்க. 1.5 மாசம் குட்டி 4000 ரூபாய். கொடியாடு குட்டிலாம் அப்படி தானுங்க. சரி, ஃபைனல் என்ன ரேட் தருவீங்க? ஃபைனலாக ஒரு 3200 குறைச்சு கொடுக்கலாம். 200 ரூபா குறைச்சு. ஓகே, ஒரு 3500 ரூபாய் கொடுக்கலாம். ஆமாங்க. ஓகே ஓகே. அண்ணா வேற இருந்தா காட்டுங்க. என்ன செம்மறி இருக்க மாட்டேங்குது? இருக்குங்க, நிறைய இருக்குங்க. என்ன குட்டி தான் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. அண்ணா இது மேய்ச்சல் தரங்கண்ணா. மேய்ச்சல் தரம். ஆமா. இது என்ன ரேட் வருது? இது தலைச்சேரி கூட சேர்ந்ததானுங்க. ஏதோ பால் பத்தா வளர்ந்துருக்கு. வளருமான இந்த குட்டி? அளவாத்தா வளருங்க. அளவாத்தா வளரும். அதிகமா வளராதுங்க, அளவா வளரும். என்ன ரேட் வருதுங்க? இது 3 தான் சொல்லுதுங்க. ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? இருக்குங்க, 2 மாசத்துக்கு மேல இருக்கு. இந்த மாதிரி அளவா தான் வளரும் அப்படி சொல்லி ஆமா ஆமாங்க. பார்த்து வாங்கிக்கங்க. ஓகேண்ணா, ஓகே. இருங்க, வெள்ளாட்டு குட்டி பூரா காட்டிடலாம். இதுனா இது நாட்டுக்குட்டிங்கண்ணா. நாட்டாடு குட்டி. நாட்டாட்டு குட்டி. இது எப்படி நான் பெருவிட்டு ரகமா? இல்ல இல்லைங்க, இதெல்லாம் அளவா தான் வருங்க. அளவான வளர்த்தி தான் வருங்க. ஆமாமாங்க. அதிகபட்சமா ஒரு 5 கிலோ 6 கிலோ தான் வரும். என்னங்க அவ்வளவு இருக்காதுங்க, ஒரு 15 நாள் இருக்குங்க. மொத்தமே எவ்வளவு? 5 கிலோ தான் வருங்களா? பெருசானதுக்கு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் அந்த கடாய் காட்டுன்னு பாத்தீங்களா, அதெல்லாம் 40 கிலோ வரைக்கும் வரும். ஓகே ஓகே. ஆமாங்க. புரியுது. இது கன்னி தானுங்க, செங்கன்னி. செங்கண்ணி மாதாவே சொல்லு. இது கடா குட்டிங்கண்ணா. ஆமாங்க. இது 1 மாசத்துக்கு வச்சாவே இருக்குங்க. 1 மாசத்துக்கு கொஞ்சம் பால் பத்தா வளர்ந்துருக்குதுங்க. பால் பத்தா. ஆமாங்க. இது அளவான சைஸ் தானே, ரொம்ப மீறி வராது. இது எப்படி லைட்டா மேட்ச் இருக்கானே? நல்லாவே மேயுங்க. ஆனா பால் கட்டணும். பால் கட்டணும். சரி, ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம்? இது 2.5 கொடுத்துடலாம். 2500 ரூபாய் கொடுக்கலாம். இன்னொரு 100 200 கம்மியா. பால் கம்மியா கொடுத்துடலாங்க. வியாபாரம் கேட்கும்போது எப்படி கம்மி கொடுக்கணும். குடிவாதம் பண்றாங்க அந்த ஒரு ஆள் தான். இது அடிக்கடி கூட சேர்ந்ததுங்க. அடிக்கடி கொடுக்கலாம். ஆமா. இது கலர் வெள்ளையும் இருக்கு. ஆமாங்க, கலர் வாங்க. செம்மறியா? செம்பிளி குட்டிங்க. செம்மறி குட்டி. இது எப்படினா? இது கம்மி தான் சொல்லுங்க, 1500. பெண் குட்டிங்க. பெண் குட்டி. அப்படினா பூட் குட்டி தான். அப்புறம் ஒரு பெண் குட்டின்னு அழகா சொல்றீங்க. ஆமாங்க. சூப்பரா இருக்கு. இது என்ன ரேட் வருது? இது 1500 தானுங்க. 1000 வெறும் 1500. ஆமாங்க, வேற 1500. சின்னதானுங்க, சைஸ் கம்மியாத்தான் வளரும். ரேட்டு கம்மின்னு பார்க்கக்கூடாது, கட்டையாத்தான் இருக்கு. அதுக்கு தகுந்த ரேட்டு நீங்க 1000 வளர்ந்தே குட்டி ஸ்டார்ட் இருக்குங்க இருக்கிறது. இது மயிலம்பாடிங்க. மயிலம்பாடி. இது நீங்க சொன்ன மாதிரி பெண் குட்டி. ஆமாங்க. இது நல்லா இருக்குங்க. இது நம்ம இது 1500. இது ஒரு பெருவிட்டு ரகமா? அளவா வருங்க, அளவா வரும். அளவா வரும். பெருவீட்டு காட்டுறேன் பாருங்க, அப்புறம் காட்டுறேங்க. 1500. 1500. இது கன்னி ரேட். இது அடிக்கடிஞ்சன் அடிக்கடி. செம்பிளி குட்டிங்க. இது செம்மறி குட்டி. ஆமாங்க. சூப்பரா இருக்கு குட்டி. தாறு மாறான கலர், 3 கலர். 3 கிலோ. கரெக்ட் பாருங்க, 3 கலர் இருக்கு பாருங்க. வெள்ளை பாருங்க, சிகப்பு, கருப்பு. சூப்பரா சூப்பரா. என்ன ரேட் வருது? இது 1500 தாங்க. வெறும் 1500. அளவான சைஸுங்க. பூராமே இந்த 1000 சைஸுங்க கணக்கு தான். பெரிய குட்டி இருந்தா 2 ரூபாய்க்கு மேல வரும். நீளம் இவ்வளவு வந்துடும். கம்மி கட்டையா தான் வருங்க. இது என்ன கலரா ஸ்வீட். அருமையான கலருங்க. இது அப்படியே நல்ல கலர். செம்மறி குட்டி தான். ஆமாங்க. இது 1700. 1700. இது கடா குட்டியானே? இல்லைங்க, பெருவதானுங்க. பெருவீடு. இது பெருவீட்டுங்க. இது கடா குட்டியா தான் என்ன ரேட்? கடா குட்டி இருந்தா 2.5 வரைக்கும் போகுதுங்க. 2ல இருந்து மேலேங்க. 2 இருந்து மேல மேல. நிறைய குட்டி இருக்கு. இது காமிச்சிட்டாரு. ஆமாங்க. இது பெருவதானுங்க. இந்த மூக்கு கருப்பு இருக்குது, கண் கருப்பெல்லாம் வருங்களா, அது கூட சேர்ந்து மூக்கு மட்டும் கருப்பா இருக்கு வருங்க. ஓகே ஓகே. கண் கருப்பு. ஆமா, அந்த கூட சேர்ந்து. இது நல்ல குட்டிங்க. இது எப்படினா 1 மாசம் குட்டி இருக்கு? இல்லைங்க, எல்லாமே வரும். தொப்புல இவ்வளவு இல்லைங்க. அதிகபட்சமா 5 நாள் கூட தான் இருக்கு. 5 நாள் குட்டி. அவ்வளவுதான் இருக்கு. இது என்ன ரேட்? இது 2300 ரூபா சொல்லுதுங்க. 2300 ரூபா. 2000 குட்டி நல்லா நீட போக்கு, நல்ல பெருங்குட்டி. நல்ல பெருங்குட்டியா வரும். குட்டி தகுந்த மாதிரி தானுங்க ரேட்டு. சார் இது பெண்ணு தானுங்க. இது பெண்ணு. இது எத்தனை நாள் குட்டினா? இது இருக்குங்க, 1 வாரம் தான் இருக்குங்க. ரொம்ப இலசுங்க. இது என்ன ரேட் வருதுனா? இது 1300 ரூபா சொல்லுதுங்க. 1300. கம்மி தானுங்க. இது ஒரு 1000 ரூபாய். 10 100 சேர்த்து கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். குறைச்சு கொடுத்துருவாங்க. குறைச்சு தான் கொடுத்துருவீங்க. ஆமா ஆமாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, எடுத்துருக்கேன். படுத்துட்டு இருக்குது. எனக்கு கடாய் இல்லையாண்ணா? கடாய் இல்லை. பிறகுதா எல்லாம் பிறகுதா. இது என்ன ரேட் வருது? சூப்பர் கலருங்க. 1700 ரூபா. இது செம்பளி குட்டி. செம்பிளி தான். செம்பளி வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைங்க, ஒவ்வொரு வாரத்துக்கு கிடைக்குங்க. எப்பவும் கிடைக்காது, ஒவ்வொரு வாரத்துக்கு கிடைக்கும். ஆமாங்க.
இது எத்தனை நல்ல நாள் குட்டி. இது எல்லாமே இல்லை 10 நாள் 15 நாளுக்குள்ளே. இது எப்படி 1500 ரூபாய்? 1700 500 கொடுத்தலாம். ஓகே. தெளிவா இருக்கு. இந்த மாதிரி கலர் கிடைக்காதுங்க. உடம்பு பூரா பாரு, தலை மட்டும் கலர் ப்ரௌன் கலர். புறா மாதிரி இருக்கு. ஆமா ஆமாங்க. ஏன்னா அழகா இருக்குது. இது கெடா குட்டி. ஆமாங்க. சூப்பரா இருக்கு. இது செம்பலி குட்டி. இது ஒரிஜினல் குறும்பிங்க. ஒரிஜினல் குரம்பை. அதாவே தெரியுங்க. பாருங்க சுருள் தெரியுது பாருங்க. இது என்ன ரேட்? நல்ல குட்டினா செமி கலர்ல 2 ரூபா சொல்லுதுங்க. 2000 2 10 கம்மியா கொடுத்துருவோம். ஆனா கட்டையாட்ட வருங்க. நல்ல குட்டி. இந்த வாரம் விற்பனை எப்படி நான் போயிட்டு இருக்கு? சுமாரா தான் இருக்குண்ணா. அதிகமா விற்பனை கம்மி. ஆமா கம்மி. ஆமாங்க. அண்ணா உங்களை எந்தெந்த சந்தையில உங்களை பார்க்கலாம்? சந்தையில வந்து இன்னைக்கு குணத்தூருங்க, செவ்வாய்க்கிழமை வந்து சத்தியமங்கலம், அப்படி இல்லைன்னா வெள்ளோடுங்க. வெள்ளோடு. 2 சந்தை இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறையில பார்க்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறைங்க, புதன்கிழமை கவந்தப்பாடிங்க, வியாழக்கிழமை புளியம்பட்டிங்க, வெள்ளிக்கிழமை புது சந்தை நம்பியூர் பக்கமா. புது சந்தை எப்படி இந்த விற்பனையில பார்க்கலாம்? நல்லா இருக்குண்ணா. அது நல்லா இருக்கும். சரி, அது எந்த ஏரியால இருக்கு? நம்பியூர் பக்கத்துல அவனாசியில இருந்து சேவூர் ஒரு ரோட்ல இருக்கு. சேவூர்ல இருந்து அதான் நம்பியூர் ரோடு வச்சுக்கலாம். அவனாசி டு நம்பியூர் அந்த ரோட்ல. சனிக்கிழமைக்கு அன்னூருங்க. அப்படிங்களா? உங்களை கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் கொடுங்க. 99 99 40 40 99 32 32 48. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வந்துக்கலாம். பெரிய பெரிய கடாயில ரொம்ப பேர் வேணும்னு கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய கடைன்னு வரலாங்க. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். குணத்தூர் வர சொல்லுங்க, வாங்கிக்கலாம். வளர்ப்பு கடாயிலும் வாங்கி தருவீங்க? எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லா சைஸும் வாங்கலாம். ஓகே ஓகே. ஆட்டுல எல்லா ஐட்டம் கொடுப்போம். எல்லா ஐட்டமும் இருக்குங்களா? இப்போ ஒரு குட்டி காமிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி. சொல்லுங்க. அந்த மாதிரி குட்டி அடுத்த வாரம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். குட்டி இருக்குங்க. வாரம் கொடுத்துட்டு தரும். கேட்டிருந்தாரு. கிடைக்கும். வர சொல்லுங்க. ரொம்ப நன்றினா உங்க நம்பர் நாங்க டிஸ்ப்ளே சரிங்க சரி. பாத்தீங்கன்னா குளத்தூர் சந்தைக்கு அற்புதமான வாரம் ஒரு கிழமை நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இருக்கு. வாங்க கேட்கலாம். என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? காலமுறி. இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? வணக்கங்கண்ணா. வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 வந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. 1500. அப்படியே காட்டுங்க. 1500. குட்டி 1750 ரூபா சொல்லுதுண்ணா. 1750. நாட்டாடு குட்டி. நாட்டாடு இது தலைச்சேரி கிராஸுங்கண்ணா. சரி, கிராஸ். கிராஸ். சரிங்களா? குட்டி அருமையா இருக்குண்ணா. 1500 ரூபா கொடுத்துலாம்ண்ணா. 1500 கொடுத்தா. பொட்டை குட்டி தான். குட்டி அருமையா இருக்கு. 200 ரூபாய் கம்மி பண்ணி 200 ரூபா கம்மி. ஆமா எந்த குட்டியாவது 200 300 இதை காட்டுறேங்கண்ணா. பாத்தீங்கன்னா கரிஞ்சிங்கண்ணா. ஆமாங்க. தீ கரிஞ்சிங்கம்பாங்க. சரிங்களா? இடவெட்டு குட்டி தானுங்கண்ணா. இடவெட்டு தான். இது என்ன ரேட் வருண்ணா? இன்னும் கிட்டத்தட்ட 2500 ரூபா சொல்லுதுண்ணா. 2500. 500 ரூபா. ஒரு 2300 ரூபானா 300 கொடுத்துடலாம்ண்ணா. 2300 ரூபா 19 ரூபா கம்மி இல்லைங்க. 2300 ரூபா. ஆமாங்க. குட்டி அருமையா இருக்கு. கெடா குட்டிங்க. விலைய கம்மி தான் நம்ம கிட்ட. ஒரு இது அது பறவைக்காதுங்கண்ணா. அது ஆமாங்க. குட்டி அருமையா இருக்கு. பால் அருமையா குடிக்கி. பறவைக்காது. இது எத்தனை நாள் குட்டினா? இது இருக்குண்ணா. ஒரு 10 15 நாள் இருக்குண்ணா. 10 15 நாள் இருக்கு. என்ன ரேட் வருது? 14. இது 2500 ரூபா தான் சொல்லுதுண்ணா. 2300 ரூபா கொடுத்துலாம்ண்ணா. ஆமாங்க. குட்டி அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டி இது. சரிங்களா? குட்டிகளே பாத்துட்டு ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா சேலம் கருப்புங்கண்ணா. சேலம் கருப்பு. ஆமாங்க. குட்டி நீட்டு போக்கு இருக்குன்னா இது ஒரு 15 நாள் இருக்குண்ணா. 15 நாள். 15 நாள் 20 நாளுக்குள்ளதான் இருக்கு. இன்னும் 2700 சொன்னேன். கிடாதானுங்கண்ணா. 2700 சொன்னேன். பிறவை குட்டியா இருந்தா பிறகு குட்டியா இருந்தா ஒரு 2 ரூபா சொல்லுவோம்ண்ணா. 700 டிஃபரண்ட் வருதுங்க. கண்டிப்பாண்ணா. 700 ரூபா 500 ரூபா டிஃபரெண்ட் வருங்கண்ணா. பிறவைக்கு கிடாய்க்கு ஒரு 500 ரூபா டிஃபரெண்ட் வரும். சைஸ் எதுவாக இருந்தா சைஸ் பொறுத்தானுங்கண்ணா. ஆமாங்க. இதே சின்னதா இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை தான். சரி சரி. அந்த மாதிரிங்க. 2700 சொன்னா 2500 ரூபா ஃபைனலா கொடுக்கலாம்ண்ணா. வேற குட்டி இருந்தா குட்டி அருமையா இருக்கு. காட்டுறேங்க. இது பாத்தீங்கன்னா கிடா குட்டினா செம்பிளி அடிக்கரிஞ்சிங்க. கடா குட்டி செம்பலி அடிக்கரிஞ்சி. அடிக்கரிஞ்சி. லைட்டா மண்ணு முடி எதுங்க? ஆமாங்க. மண்ணு கீழே இது போட்டுருக்கும்ல, சருகு போட்டிருக்கோம். அப்பவும் மண்ணு தூக்கி இது பாருங்க. இன்னும் இது போட்டு ஒரு 10 நாள் இருக்குங்கண்ணா. 10 நாள் தான் இருக்குங்க. குட்டி அருமையா இருக்குங்க. அடிக்கரிஞ்சி. அடிக்கரிஞ்சி எத்தனை நாள் சொன்னீங்க? 10 நாள். ஆமாங்க. என்ன ரேட் கொடுக்குறீங்க? ஃபைனலா ஒரு 2300 2200 கொடுத்துலாம்ண்ணா. 300 200 கொடுத்துலாமா? ஆமாங்க. குட்டி அருமையா இருக்கு. கருப்பு சட்டை. இதுங்க காட்டுறேங்க. இது பாத்தீங்கன்னா தீக்கரிஞ்சி குட்டிம்பாங்கண்ணா. தீக்கரிஞ்சி. தீக்கரிஞ்சி. ஆமாங்க. தீக்கரிஞ்சினா அது ஒரு ரகம்ண்ணா. அடிக்கரிஞ்சி தீக்கரிஞ்சி அந்த மாதிரி ஒவ்வொரு ரகம். இது எட்டையப்பர் குட்டியோட சேர்ந்தது. ரகத்தை சொல்றீங்க. வேற ஏகப்பட்ட ரகம் இருக்குதுண்ணா. சரி. இது எத்தனை நாள் குட்டினா? இது போது ஒரு மாசம் பக்கமா இருக்குண்ணா. 25 நாள் ஒரு மாசம் பக்கமா இருக்கும். ஆமாங்க. ஒரு 25 நாள் 30 நாள் என்ன ரேட் வருது ஃபைனலா? இது 3500 ரூபா சொன்னேண்ணா. 3500. 3500 ரூபா சொன்னேன். இல்ல 10 கம்மி பண்ணி தரலாம். சரி. ஆமாங்க. ஒரு 200 ரூபா 300 ரூபா கம்மி பண்ணி தரலாம்ண்ணா. சரிங்களா? இதான் பிக்சட் ரேட் இல்லைங்க. பிக்சட் ரேட் எதுவுமே இல்லை. ஏதோ 10 கம்மி பண்ணி தரலாம். ஆமாங்க. வாங்க யூடியூப் போட்டு வந்தீங்கன்னா 500 ரூபா கம்மியாவே தரேன் நான். ஆமா யூடியூப் போட்டு வந்து 500 ரூபா கம்மி தான். போய் சொல்றக்கு இல்லைங்க. அது உண்மைதான். சரிங்களா? பாருங்க. இது அடிக்கரிஞ்சி குட்டி தானுங்கண்ணா. குட்டி அருமையா இருக்கு. பறவைக்காது. குட்டி பாக்குறதுக்கே ஸ்டைலா நிக்கி. இது என்ன ரேட் வருதுண்ணா? எதுங்கண்ணா? இது 2700 சொல்லுதுண்ணா. எத்தனை நாள் குட்டினா? இது 25 நாள் இருக்குண்ணா. இது என்ன கடா குட்டிங்களா? பொட்டை குட்டிண்ணா.
பொட்டக்குட்டி அந்த ரேட் ஆமா குட்டி அந்த அளவுக்கு இருக்குண்ணா குட்டி குட்டி அந்த குட்டி அருமையா இருக்கு ஒரு 2 500 ஃபைனலா கொடுத்துடலாம்ண்ணா ஆமாங்க குட்டி நீட்டு போக்கா இருக்கு குட்டி அருமையா இருக்கு பால் அருமையா குடிக்கி புறா பால் அருமையா குடிக்கி இது பரவக்காது இது பரவக்காது ஸ்டைல வந்துரு குட்டி அருமையா இருக்குங்க ஃபைனலா 2500 2 500 கொடுத்துடலாம் அது கம்மி ஆகாதுண்ணா ஏன்னா குட்டி இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆமாங்க குட்டி அந்த அளவுக்கு இருக்கு பெருவிட்டா வருது தலையை கடிக்க ஆரம்பிச்சிருச்சுண்ணா தலையை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க பாருங்க இது அடிக்கறிஞ்சி தானுங்கண்ணா குட்டி அருமையா இருக்கு டாப்பா இருக்கு குட்டி இது என்ன ரேட் வருதுண்ணா இது 3 ரூபா சொன்னோண்ணா கிடா குட்டி 3 ரூபா சொன்னோங்க எத்தனை நாள் குட்டி சொல்லுங்க இது 25 நாள் இருக்குண்ணா ஃபைனலா என்ன ரேட் தரலாம் என்னங்கண்ணா ஃபைனலா என்ன ரேட் தரலாம் நான் இது 3 ரூபா சொன்னேன் ஒரு 200 ரூபா கம்மியாக கொடுக்கலாம் 2 700 கொடுத்து ஃபைனலாக கொடுத்துலாம்ண்ணா ஒரு 300 ரூபா கம்மியாக 2 700 கொடுத்துலாம்ண்ணா ஆமா. இல்லை இருக்கு காட்டுறேன் கருப்பு கட்டியாச்சு இது இடவெட்டு குட்டிங்கண்ணா இடவெட்டு குட்டிங்க காமிச்சிட்டுங்கண்ணா இது தலைச்சேரி காட்டு இது பார்த்தீங்கன்னா தலைச்சேரிங்கண்ணா ஒரிஜினல் சொல்ல முடியாதுன்னா கிராஸ் தானுங்கண்ணா ஆமாங்க போய் சொல்லி கொடுக்குறோம் நல்லா பெருவட்டா வருங்க குட்டி பார்த்தா நீட்டு போக்கா இருக்கு குட்டி சரிங்களா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு குட்டி ஆமா இது கொஞ்சம் கிராஸ் தானுங்கண்ணா ஒரிஜினல் சொல்றதுக்குல்ல ஆமா இல்ல நம்மளே சொல்லி கொடுத்துட வேண்டியது ஏன் போயிட்டு அங்க போயிட்டு அவங்க மனசை குழப்ப கூடாதுல்ல இது கிராஸ் தான் சரிங்களா அது ஒரிஜினல் இல்ல கிராஸ் தலைச்சேரி கிராஸ் பொட்டை குட்டிங்கன்னா 3 ரூபா சொன்னோம்னா ஒரு 1900 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா ஒரு 2 700 கூட ஃபைனலா பண்ணி கொடுக்கலாங்க குட்டி பெரிய குட்டி இதெல்லாம் 1 மாசமே இருக்குங்கண்ணா குட்டியை 1 மாசமே இருக்கும் பொட்டை குட்டி தான் அதனால விலை கம்மியா கொடுக்கலாம்ண்ணா அடிக்கரிச்சு கட்டியாச்சு அது கட்டியாச்சு சேலம் கருப்பு திங்கிழமை மணிக்கு இங்க ஆதி குணத்துல இங்க வந்துடும்ண்ணா வெள்ளிக்கிழமை மணிக்கு புழு வெட்டிங்கண்ணா கோயம்புத்தூர் கஞ்சில புழு வெட்டி வியாழக்கிழமை மணிக்கு புளியம்பட்டி புஞ்சை புளியம்பட்டிங்கண்ணா சனிக்கிழமை மணிக்கு அன்னூருங்கண்ணா ஆமாங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்பி ஒரு மூணம்பள்ளிங்கண்ணா திங்கக்கிழமைக்கு மறுபடியும் இங்க வந்துருவோங்கண்ணா ஆமாங்க விற்பனை கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு இன்னைக்கு 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா குட்டிங்க 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா என்னங்கண்ணா 1000 ரூபாயில இருந்து குட்டி ஸ்டார்ட் ஆகுது நான் அப்படி கொடுக்கலாம் ஆனா அந்த ரகத்துல குட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ 1 2 இருக்கும் இந்த வாரத்துல மட்டும்தான் அடுத்த வாரத்துக்கு இருக்குமா அது சொல்ல முடியாது ஆமாங்க ஒவ்வொரு வாரத்துக்கு குட்டி மாறுங்கண்ணா ஆமா சந்திரன் எப்படி தெரியுங்களா தோசை மாதிரி தான் இப்படியும் திரும்பும் இப்படியும் திரும்பும் சரிங்க நம்ம நல்லா விக்கிட்டு வருவோம் தலையில தெரிஞ்சிடும் தரங்கண்ணா 97 87 91 59 92ங்கண்ணா கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா ஓகே ரொம்ப நன்றி சாமி வாங்க என்ன குட்டி வேணுங்க செம்பியா விளையாடுங்களா நாட்டுக்குட்டிங்க சும்மா நாட்டுக்குட்டி